I chose Vietnam because it is a peaceful country, best quality of education. வியட்நாம் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸ்டடி ஏஷியன் கண்ட்ரின்றதுனால டிசீசஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு மேட்சிங்கா இருக்கும். கிளைமேட்டும் ஃபுட்டும் ஐரோ ஓவர்சீஸ் ப்ராப்பரா இது பண்ணி தராங்க. அப்புறம் NMC கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரஷ்யா அதெல்லாமே பார்த்தோம், பட் வியட்நாம் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா தோணுச்சு. ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஓகே இருந்துச்சு. அதனால மற்ற கண்ட்ரிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது வியட்நாம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி பற்றியும் பார்க்கும்போது அது ரொம்ப லெஜிட்டாக நல்லா இருந்ததுனால பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க வியட்நாமில். மற்ற கண்ட்ரீஸில் அவ்வளோ அலோவ் பண்ணல. இங்கே அலோவ் பண்ணுறதுனால நான் என்னோட பேரண்ட்ஸையும் கூட்டு போகலாம், அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்கிறதுக்காண்டி நான் அவங்களை கூட்டு போகிறேன். இப்போ எங்கள் ஃபேமிலியில் அவன் தான் ஃபஸ்ட்டு டாக்டராகிறான். அது எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்கே ரொம்ப மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கான். எங்க வீட்ல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி ஆர் சோ ப்ரவுட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் எங்க வீட்டில். நான் எக்ஸைட்டடா இருக்கு, நர்வஸாகவும் இருக்கு. அருண் ராஜ்னு வந்து ஒருத்தர், அவர் தான் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவர் தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எங்களுக்கு கோஆர்டினேட்டர் வந்து அருண் சார், அவர் தான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணாரு. அண்ட் ஈஸியா இருந்துச்சு, எங்களுக்கு கஷ்டமா இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.